அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் சூரத்துல் அன்பியாவுடைய பிந்திய பகுதியும் சூரத்துல் ஹஜ், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் நூர் ஆகிய அத்தியாயம் ஓதப்பட்டது. சூரத்துல் ஹஜ்ல குறிப்பா 5வது ரக்காயத்துல அல்லாஹ் இந்த மனிதர்கள் பயணம் செய்யும் உலகங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. உலக அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் சவால் விடக்கூடிய ஒரு பயணம் இது. யாராலையும் மறுக்க முடியாது. 100 வருஷத்திற்கு முன்னால நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு கேட்டா இன்றைய மருத்துவம் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பதில் தெரியாது. எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னா தெரியாது. அடுத்த 100 வருஷத்துக்கு பின்னாடி எங்கே இருப்போம் அப்படின்னாலும் தெரியாது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், அதை நம்பித்தே ஆகணும். அதே மாதிரி இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம், அதையும் நம்பித்தே ஆகணும். முன்னாடி உள்ளது தெரியாது ஆனா உண்மை என்பதை போல வரக்கூடிய 100 வருஷத்துக்கு பின்னாடி நாம் இருப்பது நமக்கு தெரியாது, அதையும் உண்மையை ஏற்றுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அற்புதமான முறையில நம்மளை படைச்சிருக்கிறான். நம்ம 7 உலகங்கள்ல பயணிக்கிறோம். ரூஹ் என்பது ஒரு தடவை உருவானது. ஆனா அந்த 7 உலகங்களை பயணிக்கக்கூடிய வாகனம் தான் வேற வேறையா இருக்கு. இன்னைக்கு முதல் உலகம், மனிதனுக்கு முதல் உலகம் ஆலமுல் அர்வாஹ். இந்த 7 உலகத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஓதப்பட்ட 5வது ரக்காயத்துல கிட்டத்தட்ட 3வது உலகம், 4வது உலகம், 5வது உலகம், 6வது உலகம், 7வது உலகம், நான் 4ஐ பற்றியும் சொல்லப்பட்டுச்சு மிக நுட்பமான முறையில். மாஷா அல்லாஹ் இதை ஆழ்ந்து கவனித்து இந்த ஆயத்துக்களை பற்றி ரொம்ப தெளிவா சிந்திச்சு பார்த்தோம்னா, அதனால அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் அதிகமாக மருத்துவர்களும் அறிவியலாளர்களும் இருக்கிறாங்க. 7 உலகம் அப்படின்னு சொல்றேன், சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் உலகம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல இருந்து கடைசி மனிதனுடைய ரூஹு வரைக்கும், கியாமத் உலக அழிவு நாளுக்கு முன்னாடி உள்ள மனிதனுடைய ரூஹு வரைக்கும் எல்லா ரூஹையும் எல்லாம் படைச்சிட்டாங்க. எத்தனை கோடி என்பது நமக்கு தெரியாது. அனைத்து ரூஹுகளையும் எல்லாம் ஒன்று கூட்டி அனஸ்து பிரப்பிக்குமுல் ஆலா, குர்ஆன் ஆயத், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்பதாக அல்லாஹ் அந்த ரூஹுகிட்ட கேட்கிறான். நம்முடைய ரூஹுனா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஆஜராச்சு. எல்லாரும் எல்லா ரூஹுகளும் சொல்லிச்சு காலு பலா, நீ எங்களுடைய ரப்பு தான் என்று நம்ம அத்தனை பேரும் அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டோம், நீ எங்களுடைய ரப்பு தான் என்பதா. இது முதல் உலகம். அந்த உலகத்துல ரூஹ் என்பது அது எப்படி இருந்துச்சு, ஜடப்பொருளாக இல்லை, எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உத்தரவு ஆகுக என்று சொல்லிவிட்டால் அது அழியவே செய்யாது. எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆகுக என்று அல்லாஹ் சொன்னால் இன்னும் இந்த பிரபஞ்சம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. உலகம் அழியும் வரைக்கும் விரிவடைந்து கொண்டே செல்லும். அதே போன்று ரூஹையும் அல்லாஹ் உருவாகு உண்டாகு என்பதாக உத்தரவிட்டால் இந்த ரூஹுக்கும் அழிவு என்பதே கிடையாது. மௌத்தா போறோம் சரி, ஆனா உடலுக்குத்தான் அழிவு இருக்கே ஒழிய ரூஹுக்கு அழிவு என்பது கிடையாது. சரி, முதல் உலகம் ரூஹ் ஆலமுல் அர்வாஹ். 2வது உலகம் நம்முடைய தந்தையின் முதுகெலும்பில் உயிர் அணுக்களாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேயே கடைசி கோடிக்கணக்கான மனிதனுடைய உயிரணுக்களை பூரா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உடம்புல வச்சுட்டான். அது அடுத்தடுத்து அப்படியே உலகத்துல மக்கள் பல்கி பெருகும் போது அடுத்தடுத்த எப்படி எல்லாம் திட்டமிட்டானோ அது மாதிரி அப்படியே பிரிஞ்சு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்றைய தினம் இந்த 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கியாமத் வரைக்கும் இது தொடரும். இப்ப இந்த உயிரணுக்கள் முதுகத்தண்டில் ஒரு அணுவாக, அதான் அந்த ரூஹு அந்த அணுவோடு முதுகத்தண்டில், தந்தையுடைய முதுகத்தண்டில் இருந்தது. தந்தை அப்படின்னா பாட்டனார் முப்பாட்டனார் அப்படியே என்ன செய்யும் போகும். இது 2வது உலகம். 3வது உலகம் தாயின் கருவறை. அதை பற்றி தான் இன்னைக்கு சூரத்துல் ஹஜ்ல மிக அற்புதமான முறையில அல்லாஹ் சொன்னான்.
யஹ்லுகு மா யஷா. இந்த கருவறையில் அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ அப்படி இந்த மனிதரை அவன் உருவாக்குகின்றான். ஏன்னா நம்ம வீடை நம்ம நினைச்சபடி கட்டிக்கலாம், வாகனத்தை நம்ம நினைச்சபடி வாங்கிக்கலாம், வேற என்னென்னவோ நம்ம நினைச்சபடி ட்ரெஸ்ஸுகளை நம்ம நினைச்சபடி தச்சுக்கலாம். ஆனா மனிதன் தான் எப்படி உருவாகணும் தீர்மானிக்க முடியாது. கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். யஹ்லுகு மா யஷா. அவர் எப்படி நாடுகின்றானோ அப்படி அவன் தீர்மானிக்கின்றான். அந்த தாயின் கருவறையில குறிப்பா எப்ப அந்த XY சேர்ந்து உருவாக ஆரம்பிக்குதோ அதுல இருந்து குழந்தை பறக்கும் வரை அந்த ஒரு மிகப்பெரும் இயந்திரமாக அந்த கருவறை செயல்படுகிறது. அல்லாஹ் மிக அற்புதமான முறையில் 3 இருள்களுக்கு மத்தியிலே இந்த மனிதனை நாம் பாதுகாக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 3 இருள்கள், அதாவது 3 தடுப்பு சுவர்கள். அன்னைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் ஸ்கேன்னா இல்லாத ஒரு காலகட்டம். என்ன 3 தடுப்புகள் பாதுகாப்பு வளையங்கள்? ஒன்று தாயின் வயிறு, 2வது கருவறை, 3வது அந்த பிள்ளையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சவ்வு. ஆக 3 வளையங்கள் பாதுகாப்பு மையத்தில் வச்சு குழந்தைய முதுகு பக்கம் திருப்பி விட்டு வயிற்று இறப்பை பக்கம் திருப்பினோம்னா உணவுனுடைய கிருமிகள் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக முதுகு பக்கம் திருப்பி விட்டு வலது இடது பக்கம் அப்படி திரும்புறமான அமைப்புல தாய்மார்கள் சொல்லுவாங்க, திடீர்னு தலை கீழே வருது தலை மேல போகுது அப்படி. மாஷா அல்லாஹ் அந்த கருவறைக்குள்ளே ஒரே மாதிரி இருந்தாலும் சிக்கல் அப்படியே உருண்டு பறந்து அந்த குழந்தை வளர்வதற்கு ஏற்ப ஒரு அற்புதமான வடிவமைப்போடு அல்லாஹ் உருவாக்கின்றான். இது நம்ம யாரும் மறுக்க முடியாது. இது 3வது உலகம். என்ன அப்ப அறிவு நமக்கு வேலை செய்யாது. 4வது உலகம் இந்த துனியாவில் பிறந்துடும். பிறந்த உடனேயே உருகு கொடுக்கப்பட்டு உடம்பு வந்துருச்சு. நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த உடல் இந்த 4வது உலகத்துக்கு வந்துருச்சு, ரூஹு வந்துருச்சு. ஆனா பிறந்த உடனே அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செஞ்சா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் பேர் வைக்கிற அன்னைக்கு பிரியாணி சமைச்சிச்சுன்னா உடனே பிள்ளை அந்த வாடகை கவனிச்சு எனக்கு பிரியாணி கொடுங்கன்னு கேட்டுரும். ஆனால் ஒன்றும் கேட்க முடியாது, அறிவு வேலை செய்யாது. 5, 6, 7 வயசு வரைக்கும் அது தெளிவான அறிவு வேலை செய்யாது பிள்ளைகளுக்கு. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு நோம்பு கடமை இல்லை, தொழுகை கடமை இல்லை, நல்லது கெட்டது மற்ற கேள்வி கணக்கு இல்லை. எப்ப அந்த பக்குவமும் அறிவும் வேலை செய்யறோம் அப்ப இருந்து கடமைகள் எல்லாம் ஆக்குகின்றான். அது வரைக்கும் எப்படின்னா எந்த விதமான கடையும் இல்லை. சாதாரண உயிரினங்கள் சுதந்திரமா இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைகளும் சுதந்திரமா இருக்கும். எப்ப அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்ப இருந்து நல்லது கெட்டது ஹலால் ஹராம் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு வருது. இது 4வது உலகம். இந்த உடம்புல நம்ம பயணிக்கிறோம். ஒரே மாதிரி இந்த உடம்பு இருக்கிறது இல்லை. குழந்தையில இருந்து எல்லாம் இன்றைக்கு அந்த ஆய்ந்து வந்துச்சு. அறுதலில் உமுர், குழந்தையாகி கடைசியில குழந்தையாக மனிதன் மாறுகின்றான். அறுதலில் உமுர் அப்படின்னு சொன்னா கடைசி கட்டமா குழந்தையாவே அவன் மாறிடுறான். எப்படி குழந்தை பிறக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு துணை தேடுமோ, அடுத்தவருடைய துணையையும் தான் அந்த குழந்தை வாழுமோ, அதே மாதிரி கடைசியிலையும் அடுத்தவருடைய துணையோடு அந்த மனிதன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகின்றார். இது பயணிக்கக்கூடிய வாகனத்துடைய நிலைப்பாடு. இப்பதான் 5வது உலகம் நம்முடைய கபூர். இந்த ரூஹு 5வது உலகத்திலே கபூர் ரூஹு வாங்கப்பட்டு மீண்டும் அந்த உடம்புலேயே அந்த ரூஹு கபூர்ல விடப்படும். அங்கு இந்த உடம்பு அதாவது உருகி போயிடும். மண்ணோடு உள்ளது மண்ணாக போயிடும், நெருப்போடு உள்ளது அப்படியே உஷ்ணமாகி போயிடும், தண்ணீர் உள்ளது ஊனா உருகி போயிடும், காற்றோடு உள்ளது கரைஞ்சிடும். ஆனால் முதுகந்தத்தினுடைய கீழே உள்ள ஒரு பகுதி மட்டும் அழியவே அழியாது. அது எவ்வளவு பெரிய எலக்ட்ரானிக் நெருப்புல போட்டு எரிச்சாலும் ஒரு சிறிய ஒரு மையப்பொருள் மட்டும் எரியாது. அதே இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல அந்த ரூஹை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? கபூர்ல கேள்வி வழக்கு கேட்டு நல்லதோ கெட்டதோ சொர்க்கத்தின் ஒரு பூங்காவோ நரகத்தின் ஒரு படுகொலியாவோ அது இருக்கும். இப்ப 5வது உலகத்துடன் நிலைப்பாடாது. அந்த வாகனமும் வேற. முதல் உலகத்துல வாகனமே இல்லை. 2வது உலகத்துல ஒரு சின்ன அணுவுல 2வது வாகனம், 3வது வாகனம் தாயின் கருவறையில அப்படியே படிப்படியா 9 மாசத்துல உள்ள வாகனம். 4வது உலகத்துல இப்ப நம்ம இருக்கிற இந்த வாகனம். 5வது உலகத்துல முதுகந்தனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி, மிக நுட்பமான ஒரு பகுதி. 6வது உலகம் மறுமையில மனிதன் உலகத்துல எப்படி அந்த முடிகிடி எல்லாமே இருந்துச்சோ அதே மாதிரி கண்ணு மேல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்ல கேள்வி வழக்கு ஏற்படப்படக்கூடிய அந்த 6வது உலகத்துடைய பயணம் செய்யக்கூடிய உடல்நிலை அப்படி இருக்கும் மனுஷர்ல. 7வது உலகம் அவன் சொர்க்கவாசி என்றால்
அந்த 33 வயதோட மிக அழகான ஒரு தோற்றத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கிடுவார். அது நிரந்தரமான அந்த வாகனம். அந்த வாகனத்திற்கு பலகீனம் ஏற்படாது, அதாவது வீக்னஸ் ஏற்படாது. அது உறுதியாக அந்த 7வது வாகனத்துல நம்மளுடைய அந்த உயிர் சஞ்சரிக்கும். அது நரகமா இருந்தாலும் அதனுடைய அதாபும் அழிவு என்பது இருக்காது, ரூஹ் வேலை செய்யும். என்னன்னா எப்ப நம்ம அறிவு வேலை செஞ்சிச்சோ அடுத்து கபூர்லயும் நம்ம அறிவு வேலை செய்யும். இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், வயிற்றுக்குள்ள இருந்தோம், தந்தையினுடைய உதவிகள் இருந்தோம், அறிவு வேலை செய்யாதனால அதெல்லாம் நமக்கு தெரியல, நினைவு இல்லை. ஆனா அடுத்தடுத்த சூழ்நிலையில நம்முடைய அறிவு வேலை செய்யும் என்பதால் எல்லாமே நமக்கு அதாபா இருந்தாலும் சரி, நன்மைகளா இருந்தாலும் சரி, அதாவது சூரத்தின் ஒரு பூச்சொலியாக இருந்தாலும் அதனுடைய சுகத்தை மனிதன் அனுபவிப்பான். மாஷா அல்லாஹ். இந்த 7 உலகங்கள்ல இந்த தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை, தாயை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிகவும் உன்னதமாக பெருமையாக அவருடைய பலகீனத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் ஒரு பலகீனத்தின் மீது பலகீனத்தின் மீது பலகீனத்தோடு அந்த குழந்தையை சுமக்கின்றார்கள். உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, நீ ஒரு செங்கலை ஒரு நாள் கட்டிட்டு ஒரு நாள் தெரிய முடியாது, ஒரு நாள் வயிற்று கட்டிட்டு இருக்க முடியுமா? ஆனால் ஒரு குழந்தையை 9 மாதம் 10 நாட்கள் வயிற்றுல சுமந்து எல்லா விதமான தியாகத்தோடு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். மேலும் கலா ரப்புக, அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான், நீங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அந்த உத்தரவும் அந்த தாயினுடைய ஹிதமத்திற்காக சொல்லப்பட்ட செய்தி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பின்பற்றி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் நன்மையுடன் கொள்ளையடிச்சுக்கிறாங்க, அதாவது ஜும்மாவுக்கு போறாங்க, பெருநாத்தோடைய ஒரு இருக்கு, போர்ல கலந்துக்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அவர்கள் அனுபவிச்சுக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு எதுனா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சொன்னது உங்களுக்கா இல்லை? நீ ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் பொழுது சுமக்கும் காலமெல்லாம் பகல் காலங்களில் நோன்பு வைத்து இரவு காலங்களில் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உனக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்திருக்கான். அது மட்டுமல்ல, அந்த கருவறையில் ஒரு ஆண் கருவாக உருவாகும் பொழுது இந்த XY அப்படின்னு சொல்லிட்டு குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. ஒய் சேர்ந்தா அது ஆணாகும், XY சேர்ந்தா அது ஒரு மருத்துவ இது இருக்கு, கணக்கீடு இருக்கு. இப்ப ஆண் என்ற அமைப்பில் அந்த குரோமோசோம்கள் உருவாகி அந்த குழந்தை உருவாகிவிட்டால் அல்லாஹ் சொல்லுவான், ஆணாக இருந்தால் நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்பதாக. அதே பெண்ணாக இருந்தால் ஒரு வழக்கு மூலியமாக அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உனக்காக பொறுப்பேற்றுக் கொண்டான், ஆணுக்கு உத்தரவு, நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்பதாக. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ உன்னை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் என்பதாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பெரிய அந்தஸ்தை தாய்மார்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றார். அதே நேரத்தில் குழந்தைகள் ஒவ்வொருவரும் தாயாவும் இருக்கிறாங்க, ஒரு தாய்க்கு பிள்ளையாவும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஹிதமத்தோடு அவருடைய உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாய்மார்களுடைய பெற்ற தாய்களுடைய அவருடைய துவாக்களுக்கு உரியவர்களாக ஆக்குவாராக. மேலும் இறந்து விட்டால் அவருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாராக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.